அன்பழகன், வாங்க தவசி. என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. நல்ல சிவம் நேற்று ராத்திரிலேருந்து காணாமல் போயிட்டான். ஏன் என்னாச்சு? தமிழரசிக்கும் அவனுக்குள்ள தகராறு. ராத்திரி கோச்சிட்டு வீட்டு விட்டு போயிட்டான். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம். ஒருவேளை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சோ, அதான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு போகிறான்னு வந்தேன். இதுக்கு மேலே ஒரு இழப்பை என் குடும்பம் தாங்க முடியாது. ஏற்கனவே நம்பி இழந்துட்டோம். இப்போ இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா? தவசி பதட்டப்படாதீங்க, வாங்க. என்ன என்னாச்சு? ஏன் அண்ணன் ஒரு மாதிரியா இருக்காரு? துளசி எப்படி இருக்காங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நல்ல சிவம் காணாமல் போயிட்டாம்மா. சின்ன அண்ணனா? அவர் என் கூட தான் இருக்காரு. அந்த விஷயமா தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எது? உன் வீட்டில் இருக்கானா? ஆமா, நேற்று சாயந்தரம் நான் கடைக்கு போயிட்டு வரும்போது அவர் ரோட்ல விழுந்து கிடந்தாரு. நல்லா குடிச்சிருந்தாரு. நான் வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சிருக்கேன். உன் பேர சொன்னாலும் எரிஞ்சு விடுவானே, எப்படி உன் வீட்டில் தங்கியிருக்கான்? பிடிக்கல பிடிக்குங்கிறது வேற. இப்ப நான் கொடுத்த காஃபியை குடிச்சிட்டு பேசாம உட்கார்ந்துருக்காரு. அது கொஞ்ச நாள் போட்டோம். அவரை சமாதானப்படுத்தி அப்புறம் அனுப்பி வைக்கிறேன். நல்ல சிவம் காணோன்னு தெரிஞ்ச உடனே 2 பேருக்கும் என்கிட்ட தான் சொல்லணும்னு தோணியிருக்கு. என்ன ஒத்துமை? உள்ள மாமா. அம்மா, இந்த ட்ரெஸ்ல ரொம்ப நல்லா இருக்கீங்கண்ணே. இப்படி குங்குமப்பட்டோட உன்னை பார்க்கும்போது அண்ணனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சிவா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. அப்புறமா உலகநாத விஷயமா என்ன முடிவு பண்ணியிருக்கேன்? சந்தேகப்படுறவர்கிட்ட நான் என்னென்ன முடிவு பண்ண முடியும்? கணவன் மனைவிக்குள்ள நீயா நானான்னு பிரச்சனை வரக்கூடாதுமா. வந்துருச்சே, முடிவு என்னன்னு பார்க்கலாம்.